கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, நீங்க அமைச்சராக இருக்கும் பொழுது, அமைச்சர் உதயகுமார்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் இருந்ததா? எம்எல்ஏ உதயகுமார் சொல்லும் போது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு? அதிமுக தொண்டன்றது கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி எந்த பதவியிலும் கிடைக்காது. இந்த தொகுதியில நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கொண்டு வந்த ஒரு திட்டம் எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா, எப்பவுமே எனக்கு மன நிம்மதியா இருக்கும் அப்படின்னா அது என்ன திட்டமா இருக்கும்? இப்ப நீங்க சொன்னி என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்ல என்கிட்ட நிறைய பதில்களை வாங்குறதுக்காகவோ நீங்க உங்களுடைய டாக்டிக்ஸா தான் அதை நான் பாக்குறேன். அப்படி அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியாது. உண்மையை பேசுறதுல எந்த தயக்கமும் கிடையாது. யதார்த்தத்தை பேசுறதும் நான் இப்ப குறிப்புகள் எதுவும் வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லல. உண்மையை யதார்த்தத்தையும் நான் பேசுறேன். அது நீங்க என்ன பார்வையில வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு முழு திருப்தியானது திட்டம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை. ஜனாதிபதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவம் 10 ரூபாய் கட்டணத்துல என் தொகுதியில இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த திட்டத்தை திருமங்கலம் தொகுதியில கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் கொடுத்தது. அது எனக்கு மன நிறைவு. அதே போல புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலாக புரட்சி தலைவருடைய 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக மதுரையிலே துவங்கிய அந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தார்கள். அதுவும் எனக்கு ஒரு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு அரசு விழா திட்டமாக அமைந்தது. மக்கள்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், பட் அது செய்யறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. இது உங்க கேள்வியை திருத்தி அமைக்கலாம். ஈஸியா அப்படி வாக்குறுதி கொடுக்க முடியாது. பீசிபிலிட்டி பார்க்கணும், அதுக்குரிய பைனான்சியல் ஸ்ட்ரென்த் பார்க்கணும், அதற்குரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதற்குரிய மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பல கோணங்கள் ஆய்வு செய்துதான் ஒரு கோரிக்கையை நம்ம வாக்குறுதியா மாற்றணும். எப்பயுமே நீங்க கோரிக்கை இல்லாமல் வாக்குறுதி வராது. ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு பகுதியில, ஏதோ ஒரு சார்ந்து ஒரு கோரிக்கையாவது இருக்கும். எல்லா வாக்குறுதியுமே ஒரு கோரிக்கை சார்ந்துதான் இருக்கும். அந்த கோரிக்கையினுடைய பீசிபிலிட்டி பார்த்து தான் அது வாக்குறுதியா கொடுக்கறோம். அதனால ஈஸியா வாக்குறுதி அப்படின்லாம் கிடையாது. ஏமாத்துற வாக்குறுதியும் கொடுக்கறாங்க சில கட்சிகள்ல. ஏன் திமுகல கொடுக்கறாங்க. அதுல மக்களுக்கு 2 ஏக்கர்னு கலைஞர் சொன்னாரு. இந்த தேதி வரைக்கும் அதனுடைய நிலவரம் என்னன்னு எல்லாமே கலவரமா தான் இருக்குது. அதனால ஒரு வாக்குறுதி கொடுக்கிற போது எங்க பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் 100 தடவை யோசிப்பார், 1000 தடவை அதை ஆலோசனை பண்ணுவார், ஆய்வு செய்வார். அறிவித்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றுவார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.